சரி, இப்போ வந்து நம்ம எந்த டைம் லைனுக்குள்ள போகணும், இல்ல இப்போ நம்ம எப்படி மணி கல்ச்சருக்குள்ள எவால்வ் ஆனோம், இல்ல மணி நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கெல்லாம் எப்படி காரணம், யார் காரணம், எப்படி நம்ம தள்ளப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் குள்ள போகணும் அப்படின்னா நம்ம வந்து 1600வது காலத்துக்கிட்ட தான் போகணும். ஏன் அப்படின்னா 1600வது காலம் தான் தமிழ் கலாச்சாரத்தோட அதாவது ஒரு தமிழ் கலாச்சாரத்தோட இருள் காண்டுன்னு சொல்றாங்க, இரு ஆண்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் வந்து மிக முக்கியமான 3 திங்ஸ், அதாவது 3 விஷயங்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது நம்ம கலாச்சாரத்துக்கு. நமக்கே தெரியாம, அதாவது நம்ம முன்னோர்களுக்கே தெரியாம அவங்களோட உழைப்பையோ இல்ல அவங்களோட அணுகுமுறையோ எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்தது. சரி, இப்ப 1600 காலத்துல எப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1639 தான் முதல்ல சென்னைக்கு, அதாவது இங்க இருக்க சென்னைக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, அதாவது கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கம்பெனின்னு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எதுக்காக வந்தாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க வந்து இங்க இருக்க ஸ்பைசஸ், இங்க இருக்க வந்து மிளகு, காரங்கள், இந்த தானியங்கள் வகைகள் அதெல்லாம் வந்து ட்ரேடிங்காக தான் உள்ள வந்தாங்க. அவங்க ஒரு பிசினஸ்க்காக உள்ள வந்தாங்கன்னா அவங்க வந்து பிசினஸ்க்காக வந்தாலும் அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து உழைச்சி அந்த தானியங்களை பெற்றிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்ப மணியை நோக்கி ஓட வேண்டிய கட்டாயங்கள் வந்திருக்காது. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு காசுக்காக தான் அந்த தானியங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் வந்து காசுங்கிற விஷயம், அதாவது மணி, டைரக்ட் மணி அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்டர் ஆனிச்சு.